عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 30வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய பேருபகாரத்தை நமக்கு செய்திருக்கிறான். இந்த வருடம் 30 தராவீகள் தொழக்கூடிய நசீப் நமக்கு கிடைத்திருக்கிறது. 30 தராவீகளையும் முழுமையாக தொழுதிருந்தால் தராவீக மட்டும் நாம் 600 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறோம். யார் இரவு வேளையில் ரமலானுடைய காலங்களில் ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ரமலானுடைய 30 நாட்களும் நாம் நின்று தொழுதிருக்கிறோம், குர்ஆனை ஓதியிருக்கிறோம், குர்ஆனை கேட்டிருக்கிறோம். இதன் மூலம் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து தூய்மையான அடியார்களில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆன் ஓதியதற்கும் கேட்டதற்கும் சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனை கேட்ட பாக்கியத்தினால் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை அந்த குர்ஆனை கொண்டு வெளிச்சமாக்கி வைப்பானாக. மகிழ்வான வாழ்விற்கு அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா காரணமாக்கி வைப்பானாக. எல்லா கவலைகளும் நெருக்கடிகளும் கடன் தொல்லைகளும் நீங்கி வாழ்க்கை புத்துணர்வோடு எப்போதும் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சூறாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த, எளிமையாக அனைவரும் ஓதுகின்ற, மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற சிறு குழந்தைகள் கூட அந்த சூறா தெரியாமல் இருக்காது என்று சொல்லும்படியான ஒரு சூறா. அதுதான் சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ், மன தூய்மை என்ற பெயரில் அல்லாஹு தஆலா அந்த சூறாவை இறக்கி அருளினான். மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சார்பாக ஒரு மனிதரை அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய கடவுளை நீங்கள் திட்டுறீங்க, நாங்கள் பெருசாக மதிக்கக்கூடிய எங்களுடைய கடவுள்கள்லாம் நீங்கள் ஏசுறீங்க, உங்களுடைய பாரம்பரியமான மதத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, மூதாதையர்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்க, எங்கள் கடவுளையும் சேர்த்து திட்டுறீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, உங்களுக்கு காசு பணம் வேணும்னா கேளுங்க, நாங்கள் தரோம், அல்லது உங்களுக்கு எதுவும் புத்தி இல்லாமல் போயிடுச்சா நாங்கள் அதுக்கு சிகிச்சை அளிக்கிறோம், உங்களுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க பெருமானாரை பார்த்து. உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம், அல்லது உங்களுக்கு வேறு எதுவும் ஆசை இருக்குதா, தேவை இருக்குதா சொல்லுங்கள், எதை வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் விட்டுருங்க, எதுக்கு எங்கள் மூதாதையர்கள் வழிபட்டு வரக்கூடிய கடவுள் தெய்வத்தை நீங்கள் திட்டுறீங்க, ஏசுறீங்க, பழிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டு விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஸ்து பி ஃபக்கீர், நான் ஒன்றும் ஏழை இல்லை, உங்கள்கிட்ட தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன வைக்கலை, உங்கள்கிட்ட தேவையாகி நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி தான் என் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ரெண்டாவது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் புத்தி வேதளித்து பேசலை, அல்லாஹ் எனக்கு தெளிவான அறிவை கொடுத்துருக்கிறான், வேறு எந்த ஆசையோ எதிர்பார்ப்போ எனக்கு இல்லை, நான் அல்லான ரசூலுல்லாஹ், அல்லாஹுவினுடைய தூதராக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. திருப்பி மறுபடியும் ஆள் அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க,
அல்லாஹ் தான் இறைவன் சொல்கிறீங்க. அல்லாஹ்னா யார்? அல்லாஹ் எப்படி இருப்பான்? அல்லாஹ்னா யாருன்னு கேட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்னா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தங்கத்தால் செய்யப்பட்டிருப்பானா, வெள்ளியால் செய்யப்பட்டிருப்பானா, அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறா ஓதி காட்டினாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன். அல்லாஹு சமத், அவன் யாரிடத்திலும் தேவையாகாதவன். ஆனால் எல்லோரும் அவனிடத்தில் தேவையாகத்தான் இருக்க வேண்டும். யாரும் அவனுடைய தேவையின்றி உதவியின்றி உலகத்தில் வாழ முடியாது. அவனுடைய உதவியின்றி அணுவும் அசையாது. லம் எளிது வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுன்லஹு குஃபுவன் அஹத், அவன் யாருக்கும் இணையாகவும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கமோ வெள்ளியோ அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லி எதையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அவன் தனித்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு இந்த சூறாவை ஓதி காட்டினாங்க. அப்போ தான் அந்த சூறா இறங்குச்சு. அந்த சூறாவை ஓதி காட்டினாங்க. அவங்க போயிட்டாங்க. திருப்பியும் 3வது டைம் வந்தாங்க, அனுப்பி விட்டாங்க. கேட்டாங்க, அல்லாஹ் ஒருவன் சொல்கிறீங்க, நாங்கள் 365 நாளைக்கு 365 கடவுளை வச்சு வணங்குறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கடவுள். அப்படி இருந்துமே எங்களுடைய தேவைகள் முழுசாக பூர்த்தியாக மாட்டேங்குது. நிறைய தேவைகள் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு இறைவன் சொல்கிறீங்க, அவன் எப்படி 365 நாளுக்கும் உங்கள் தேவையை ஒரே ஆளாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான். நம்மளை மாதிரியே ஆட்களை மாதிரியே மனிதர்கள் மாதிரியே இறைவனையும் எடை போட்டாங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒத்த நாள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. குறைத்து மதிப்பிட்டாங்க இறைவனுடைய அந்த வல்லமையை. எப்படி ஒருத்தனால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா திருப்பி ஒரு வசனத்தை இறக்கினா. வஸ்ஸாஃபாத்தி சஃபா ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா ஃபத்தாலியாத்தி திக்ரா அப்படின்ட்டு சாஃபாது சூறாவில் ஆரம்ப வசனங்களை இறக்கி கடைசி இன்ன இலாஹக்கும் லவாஹித், உங்கள் இறைவன் ஒருத்தந்தான், அவன் ஒருவன்தான் அனைத்தையும் அவன் படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஒருத்தனால் எப்படி செய்ய முடியும்னு கேட்காதீங்க. அந்த ஒருத்தந்தான் எல்லாத்தையும் படைத்தான். நீங்கள் உருவாகிறதுக்கு அவன்தான் காரணம். உலகத்தையும் அவன்தான் படைத்தான், பூமியை அவன்தான் படைத்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் அவன்தான் இயக்கி கொண்டு இருக்கிறான். உலகமே அவனை கொண்டு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்னா யாருன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய வல்லமையை அவர்கள் குறைத்து மதிப்பிட்ட பொழுது தான் இந்த சூறா இறக்கப்பட்டது. இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் இஹ்லாஸ்னு ஒரு பேர் இருக்குது, சூரத்து தௌஹீதுன்னு ஒரு பேர் இருக்குது. நிறைய பேர்கள் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்னா யாருன்னு கேட்டால் நாம் இந்த சூறாவை எடுத்து படிங்கன்னு சொன்னால் போதும். அல்லாஹ்னா யார் அப்படிங்கிறத ஒரு அறிமுகத்தை இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். தௌஹீதினுடைய ஓரிரை கொள்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூறாவாக இது அமைந்திருக்கிறது. இந்த சூறா வாழ்க்கையில் பல சமயங்களில் நம்மோடு இணைந்து பயணிக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் ஓதுகிறோம். ஆரம்பமாக தொழுகையினுடைய குறைந்தபட்ச சூறாக்களை மனப்பாடம் செஞ்சு தொழக்கூடிய முசல்லீக்கள் கண்டிப்பாக இந்த சூறாவை தான் மேக்சிமம் நம்ம தொழுகையில் ஓதுவோம். ஏன், நிறைய சூறாக்களை தெரிஞ்சிருந்தாலும் இதை தான் நாம் திருப்பி ஓதுவோம். பெரிய பெரிய சூறாக்கள் தெரிஞ்சிருந்தாலும் அவசரமாக டக்குன்னு தொழுதுட்டு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க, குல்ஹுவல்லாஹ் தான் ஓதுவாங்க, குல் ரப்பில் ஃபலக் தான் ஓதுவாங்க. அதிகமாக இந்த சூறாக்களைத்தான் நாம் அதிகமாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் ஓதிடுவோம். அல்லாஹ்வினுடைய அன்புக்கு காரணமான இருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா. நமக்கு வரலாறு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் தொழ வைப்பாங்க. மஸ்ஜிது குபா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மஸ்ஜிது குபாவில் ஒரு சஹாபி நபித்தோழர் அவர் இமாமா நின்று தொழ வைப்பார். அவர் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூரா ஓதி முடித்த உடனே குல் ஹுவல்லாஹ் சூரா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி முடிச்சுட்டு அப்புறம் வேறு ஏதாவது சூறாவை அதோடய ஜாயின் பண்ணி இணைச்சி ஓதிட்டு அந்த ரக்காத்தை முடிப்பார். 2ஆம் ரக்காத்துக்கு எஞ்சா மறுபடியும் அதே மாதிரி அல்ஹம்து சூரா ஓதி முடித்தவர் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி முடிச்சுட்டு இன்னொரு சூறா ஓதி அந்த தொழுகையை முடிப்பார். எல்லா தொழுகையிலும் இதே மாதிரி தான். சுபூலையும் இதே மாதிரி தான், மரிப்லையும் இது தான், இஷாவிலையும் இது தான் வழமையாக அவர் செய்து கொண்டு இருந்தார். மக்கள்லாம் பார்த்தாங்க. 1 நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க. ஏன்னா டெய்லி இதே வழமையாக ஓடிக்கிட்டே இருக்குது.
அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் குல்ஹுல்லா சூரா ஓதிக்கிட்டே இருக்கீங்க? ஒன்று குல்ஹுல்லா சூரா ஓதி ருக்குவுக்கு போங்க, அல்லது வேறு ஏதாவது சூறா ஓதி நீங்கள் தொழுகை முடிங்க. குல்ஹுல்லா சூறா ஓதுறீங்க, மறுபடியும் இன்னொரு சூறாவையும் சேர்த்து ஓதுறீங்க, ஏன் இப்படி சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் கேட்ட கேள்வி நியாயம் தானே. நாங்கள் டெய்லி இதே ஓதிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நீங்கள் கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா? என்ன எப்போ பார்த்தாலும் குல்ஹுல்லா சூறா ஓதி, வேறு சூறாவை தெரியாதான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க அப்படி கூட கேட்கல. குல்ஹுல்லா சூறா ஓதி முடித்தா பரவாயில்ல, அது ஓதி முடிச்சுட்டு இன்னொரு சூறாவையும் சேர்த்து ஓதுறீங்க. ஒன்று இதை மட்டும் ஓதுங்க, அல்லது வேறு சூறா ஓதுங்க, எது இதையும் ஓதிட்டு அதையும் ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இப்படி தான் தொழ வைப்பேன், விரும்பினா தொழுவுங்க, இல்லைன்னா வேறு யாரையாச்சும் இமாமா நின்று தொழ வச்சுக்குங்க, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவங்களுக்கு வேறொரு இமாமை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள்தான் அந்த மக்களுக்கு இமாமாக நின்று தொழ வைப்பதற்கு தகுதியானவர் என்பது அவங்க ஏற்றுக்கிட்ட விஷயம். அதனால் அவங்களுக்கு பின்னால் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சந்திக்கும் பொழுதும் இந்த விஷயத்தை எத்தி வச்சாங்க. இந்த மாதிரி இமாம் எப்போ பார்த்தாலும் குல்ஹுல்லா சூறா ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, ஓதிட்டு இன்னொரு சூறாவையும் ஜாயின் பண்ணி ஓதுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க, ஏன்பா இப்படி செய்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கல. வளமையாக அப்படி தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூறா முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூறாவை கண்டினியூ பண்ணலாம், அப்படி செய்யலாம். அல்லது விரும்பின சூறாக்களை ஓதலாம், இடையிலேருந்து ஓதலாம். எடுத்த உடனே குல்ஹுல்லா சூறா ஓதிட்டு இன்னொரு சூறாவை எக்ஸ்ட்ரா ஓதுறாரு. இது ஒவ்வொரு ரக்காத்திலும் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு இஷ்யூ வருது. ஸல்லல்லாஹு அலைஹி போட்டு விசாரிக்கிறாங்க. அவர் சொன்னார், அன்ன உஹிப்பு சூரத்தல் இஹ்லாஸ், எனக்கு ரொம்ப அந்த சூறா ரொம்ப பிடிக்கும், அந்த சூறா நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், விரும்புகிறேன். அதனால் அந்த சூறா விட்டு என்னால் தவிர்த்து இருக்க முடியல. அந்த சூறா ஓதாமல் அந்த ரக்காத்தை முடிக்க முடியல, அது எனக்கு திருப்தியாக இல்லை. அந்த சூறாவை ஓதுவது தான் எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் செய்யாதீங்க, அப்படி செஞ்சால் நீங்கள் வேறு ஏதாவது சூறா ஓதிக்கங்க அல்லது தனியாக ஓதிக்கங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. சொன்னாங்க, இந்த சூறாவை விரும்புகிற உங்களை ரப்பு விரும்புவான் அப்படின்னா. நீங்கள் இந்த சூறா விரும்புகிறீங்களே, உங்களுக்கு ரப்புடைய பிரியம் கிடைக்கும்னா. ஏன்னா இறைவன்னா யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா, அதை விரும்புகிற உங்களை இறைவன் விரும்புவான் அப்படின்னு சொல்லி சுப செய்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா. அதிகமாக இதை யார் ஓதுகிறார்களோ இறைவனுடைய பிரியத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். இறைவனுடைய பிரியம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டதெல்லாம் கிடைக்கும். நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ நாம் எந்த தேவையாக இருந்தாலும் போய் நின்னால் உடனே கொடுத்துருவாங்க. போய் நிற்கணும் கூட அவசியம் இல்லை. நமக்கு இன்ன தேவை இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சாவே தேடி செய்வாங்கள்ல. ஏன்னா நம்ம மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். இறைவன் நம்மளை பிரியப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்ம கேட்காம எல்லாத்தையும் கொடுப்பான். அதுதான் அந்த பிரியத்திற்கான அடையாளம். அந்த மிக அற்புதமான ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா தான் இந்த குல்ஹுவல்லாஹ் சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்கிறாங்க, வஹீயை கொண்டு வர்றதுக்கோ அல்லது பெருமானாரை சந்திக்கிறதுக்கோ வந்திருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு நபித்தோழர் வர்றார். பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஹாதா அபூதர் கிஃபாரி அப்படின்னாங்களாம். இதோ அபூதர் கிஃபாரி வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ தாரிஃபூனஹு, இவர் தான் அபூதர் கிஃபாரின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் நபித்தோழர், ஒரு மனிதர்களில் ஒருத்தர் வந்திருக்கிறது. அவர் வானலோகத்தினுடைய மலக்குகளின் தலைவர். அவர் சொல்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அறிமுகப்படுத்தி வச்சா பரவாயில்ல, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அபூதர் கிஃபாரி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அபூதர் கிஃபாரியை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஹுவ அஷ்ஹரு மின்னா, உங்கள்கிட்ட அவர் எப்படின்னு தெரியாது, எங்கள் மலக்குமார்கள் சைடில் அவர் ரொம்ப ஃபேமஸானவர், அவரை தெரியாத ஆளே கிடையாது, தெரியாத மலக்கே இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா, மலக்குமார்கள்லேயே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு நபி, ஒரு தோழரா இவர், மனிதரா, எப்படி இந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சு? மலக்குமார்கள்னால் இவரை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அங்கே இவர் ஃபேமஸான மனிதர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எப்படி இந்த பாக்கியம் இவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்கிட்ட 2 தகுதி இருக்குது. ஒன்று, இவர் ரொம்ப பணிவானவர், இயல்பாக நடக்கக்கூடியவர், தற்பெருமை இல்லாமல்
நடமாடக்கூடியவர். கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிபிரியத் என்ற அந்த பெருமையே கிடையாது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களுடைய வரலாறுகளை வாசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு ஈமான் கொண்ட ஆரம்பமான சஹாபாக்கள் ஒருவர், 4வது அல்லது 5வது ஈமான் கொண்ட சஹாபி அப்படின்னு சொல்கிறாங்க. கதீஜா அம்மையார் ஃபஸ்ட்டு ஈமான் கொண்டாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஈமான் கொண்டாங்கன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த வரிசையில் 5வது ஈமான் கொண்டவர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. உலக பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர். சஹாபாக்கள்லேயே ரொம்ப உலகத்தை வெறுத்து வாழ்ந்த ஒரு சஹாபி யார் அப்படின்னு நீங்கள் தேடும் பொழுது அபூதர் கிஃபாரி அப்படின்னு தான் நமக்கு விடை கிடைக்கும். அந்த அளவிற்கு உலகத்தை துறந்து வாழ்ந்தவர், எதற்கும் ஆசைப்படாமல் வாழ்ந்தவர். ரொம்ப ஏழை தான், எதுவுமே கையில் ஒன்றுமே கிடையாது. மாதந்தோறும் அவருக்கு உதவித்தொகை கொடுக்கப்படும் பைத்துல் மால்ல இருந்து. ஆனால் அவருடைய நிலையை அறிஞ்சு தான் பைத்துல் மால்ல இருந்து அவருக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுது. ஆனால் வந்த உதவித்தொகை அவர் பயன்படுத்த மாட்டார். அவருடைய காதிம் வேலையால் கூப்பிட்டு யார் யார் ஏழை இருக்கிறாங்கன்னு பாருங்கள், அவருக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டுருவார். அதை கொடுத்துட்டு போக மீதி ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அதையும் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடுவார், கொடுத்து உதவிவார். எதையுமே வச்சிக்க மாட்டார். அவரே ஏழை, அவரே தேவையுடையவர். அதனால தான் பைத்துல் மால்லேருந்து அவருக்கு உதவித்தொகையே போகுது. ஆனால் அதில் ஒரு காசு கூட எடுக்காமல் எல்லாத்தையும் கொடுத்துரும். எதுக்கும் ஆசைப்படாத, உலகை வெறுத்து வாழ்ந்த ஒரு சஹாபி, மிக மிக ஒரு பணிவான ஒரு சஹாபி. அவரை விட ஒரு பணிவான ஒரு சஹாபியை பார்க்க முடியாது. ஒரு நாள் அவருக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் சின்ன ஒரு மனக்கசப்பு, வாக்குவாதம் வந்துருச்சு. ஏதோ பேச்சு அதிகமாகிருச்சு. அப்போ கோபத்தில் என்ன சொல்லிட்டார் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, எபன சௌதா, கருப்பு இனத்து பெண்மணியினுடைய மகன் தானே நீ, ஒரு கருப்பியினுடைய புள்ள தானே நீ அப்படின்ட்டு பிலாலை பார்த்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு நீக்குரு அடிமை தானே, அபிசீனிய நாட்டினுடைய ஒரு அடிமை தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் ஒரு கருப்பு குடும்பத்தை சார்ந்தவர் தானே அப்படின்ட்டு அவருடைய அந்த நிறத்தை குறித்து ஒரு அவசரத்தில், ஒரு கோபத்தில் அந்த வார்த்தையை விட்டுட்டார். இது பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. இஸ்லாம் இந்த நிற வேற்றுமை, குல வேற்றுமை, குடும்பத்தினுடைய வேற்றுமை எல்லாத்தையும் களைந்து எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்தை கொடுத்த ஒரு மார்க்கம் இல்லையா? காபத்துல்லா ஃபத்தஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் முதலாக பாங்கு சொல்லப்படணும். யாரை பாங்கு சொல்ல அழைக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது பிலாலைத்தான் அழைத்தார்கள். காபத்துல்லாவில் நின்று பாங்கு சொல்லு அப்படின்னாங்க. அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. வேறு யாரும் இவருக்கு கிடைக்கலையா, பிலால் தான் கிடைத்தாரா அப்படின்ட்டு அத்தனை பேரும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு குறைய சொன்னாங்க. ஏன்னா அந்த நிற வேற்றுமை அவங்களுடைய உள்ளத்தில் ஊறி போய் இருந்துச்சு, மக்காவாசிகளுடைய உள்ளத்தில். அதை களையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் யாரும் நிறத்தால் வேற்றுமை பார்க்கக்கூடாது, இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை உணர்த்துகிற விதமாக தான் பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்கள ஏறி வாங்க சொல்லுங்கன்னாங்க. அப்போ அந்த வேற்றுமையெல்லாம் களையப்பட்ட ஒரு மார்க்கம் தான். திடீர்னு ஒரு அந்த பேச்சு வழக்கில், அந்த பழக்கத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட விட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, உங்கள் மௌட்டீக காலத்தினுடைய அந்த பழக்கம் இன்னும் உங்கள்கிட்ட விட்டு போகலையா? இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால் தான் இந்த மாதிரி நிறத்தை வைத்து இந்த மாதிரி குறை பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இஸ்லாம் வந்த பிறகு எல்லாத்தையும் துடைத்து எரிஞ்சிடுச்சா இல்லையா? இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் உங்களுக்கு அந்த பழைய பழக்கம் உங்களை விட்டு போகலையா அப்படின்னு கண்டிச்சாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டோம், அவர் நோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நேரம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி தெரியாமல் உங்களை காயப்படுத்திட்டேன், உங்களை உள்ளத்தை நோக்கடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு பிலால் அங்கே நிற்கிறாங்க. நேரம் அவங்க பக்கத்தில் போய் பூமியில் படுத்துட்டாங்க. கீழே தரையில் படுத்து தன்னுடைய கன்னத்தை பூமியில் வச்சு அப்போ தான் சொன்னாங்க, பிலால், உங்களை நான் சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சு, நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிறது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கீழே படுத்துருக்கிறேன், என் கன்னத்தின் மீது உங்கள் காலை வைக்கணும்.
எந்த பிலாலை பார்த்து நிறத்தை வைத்து நான் நோகடித்து கேலி பண்ணனோ அந்த பிலாலுடைய கால் என் தலை மீது இருக்க வேண்டும், என் கன்னத்தின் மீது இருக்க வேண்டும். அப்போ தான் நான் சாந்தமாக நான் ரிலாக்ஸ் ஆகுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் சொல்லிட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன், பெருந்தன்மையோடு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பிலால் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. முடியவே முடியாதுன்ட்டாங்க. உங்கள் கால் என் தலை மேலே வச்சு நீங்கள் மன்னிச்சா மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன்னு சொல்லி பிடிவாதமாக நின்று கடைசியில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலை தன்னுடைய கன்னத்தின் மீது வைத்து அதற்கு பிறகு தான் அவங்க எஞ்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி வருது. இவ்வளோ ஒரு பணிவு. சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கிறது இயல்பு தானே. பேச்சு நடக்கும் பொழுது ஏதாவது ஒன்றும் கூடுதலான வார்த்தைகள் வர்றது இயல்பு. அப்படி தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் எவ்வளோ தூரம் இறங்கி போயிருக்காங்க பாருங்கள். அவருடைய மனசை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தரையிலேயே படுத்து தன்னுடைய தலையை கீழே வச்சு மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் இந்த பணிவு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த பணிவு தான் மலக்குமார்கள்ட்டையும் அவரை பற்றி பேச வச்சிச்சு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்கிட்ட பணிவு இருக்குது, அதனால் எங்கள்கிட்ட இவர் ரொம்ப அறிமுகமானவர், ஃபேமஸானவர். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க, இவர் அதிகமாக இக்லாஸ் சூரா ஓதுவார், எப்போ பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருப்பார். அந்த அதிகமாக குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனதுனால இவரை பற்றி மலக்குமார்கள்ட்ட தெரியாத ஆளே இருக்க முடியாது. இவரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அபூதர் கிஃபாரி பற்றி தெரியாத மலக்கே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவர் ரொம்ப உயர்ந்த மனிதராக பார்க்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். குல் ஹுவல்லாஹ் சூரா அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரும். எல்லா நிலையிலும் ஓதப்படக்கூடிய ஒரு சூறா. தொழுகையில் மட்டுமல்ல, துவாவாக இந்த சூறாவை பயன்படுத்தினாங்க சஹாபாக்கள். துவா ஓதுறோமா இல்லையா, அந்த துவாவில் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்களாம். எப்படி ஓதுவாங்கன்னா, அந்த வார்த்தையை அப்படி துவாவை மாற்றி யா அல்லாஹ், அல்லாஹ் குல் ஹுவல்லான்னு வருது இல்லை, யா அல்லாஹ், யா அஹத் சமத், யா சமத், யாமன் லம் யலித், யாமன் லம் யூலத், யாமன் லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், யாருக்கும் பிறக்காத ரப்பே, யாரையும் பெற்றெடுக்காத ரப்பே, உனக்கு யாரும் நிகரில்லாத ஈடு இணையில்லாத ரப்பே, சமதாக இருக்கக்கூடிய ரப்பே, அல்லாவாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் துவா செஞ்சிட்டு இருந்தார். இந்த வார்த்தையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹ் சூறாவே துவாவாக மாற்றி அல்லாஹுவினுடைய சிஃபத்துக்களை எல்லாம் சொல்லி துவா கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சூறா. கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த சூறா ஓதுறாங்களோ அவருடைய ஏழ்மை நீங்கிரும் அப்படின்னாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, வறுமையாக இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது சொன்னாங்க, நீ வீட்டுக்குள் நுழையும் பொழுது இந்த சூறா ஒரு தடவை ஓதிட்டு உள்ளே போ, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னாங்க. ஒரு வளமையாக ஓதினார். 2-3 விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க. ஒன்று, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயந்தான், வீட்டுக்குள் நுழையும் பொழுது உள்ள ஆள் இருந்தால் சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். உள்ள ஆள் இல்லாமல் பூட்டின வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக்கங்க. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அப்படின்னு அத்தஹியாத்தில் வரக்கூடிய அந்த சலாமை ஓதிங்க. ஓதிட்டு குல் ஹுவல்லாஹ் சூரா ஒரு தடவை ஓதிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை நீ ஓதிக்கொண்டு இருந்தால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ரிஸ்கை உனக்கு கொட்டுவான். தருவான்னு சொல்லலை, உன் வீட்டில் பரக்கத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு கொட்டும் அப்படின்னா, உன் வீட்டில் கொட்டுகின்ற அந்த ரிஸ்க்கு பக்கத்து வீடுகள்லாம் பரவும் அப்படின்னாங்க. அந்த வாசகம் அப்படியே வருது. உன் வீட்டில் அல்லாஹ் கொட்டுகிற அந்த ரிஸ்க்கு உன் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் பயன் தருகிற அளவிற்கு ரொம்ப பறந்து விரிந்த ரிஸ்க்கு அல்லாஹ் விசாலமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ நாம் ரிஸ்க்குக்காக தான் ஓடுறோம், ரிஸ்க்குக்காக தான் உழைக்கிறோம், பாடுபடுறோம், எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். சிம்பிளான ஒரு விஷயம், வீட்டுக்குள் நுழையும் போது குல் ஹுவல்லாஹ் சூரா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஓதிட்டு போகலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய ரிஸ்கை விசாலமாக்கி தருவானாக. அல்லாஹ்வினுடைய அன்பையும் பிரியத்தையும் நமக்கு பெற்றுத் தருவானாக. ரமலானுடைய 30 நாட்களும் நிறைய சூறாக்களுடைய நன்மைகளை எல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதை இன்னும் நாம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சூறாவை பற்றி நாம் இந்த தராவி முழுக்க பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை வாசிக்க தொடங்குங்க, ஓத தொடங்குங்க, தர்ஜுமா படிக்க ஆரம்பிங்க, அதனுடைய தஃப்சீர்களை எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சிங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த குர்ஆன் நிகழ்த்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.